ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம கிச்சன் டைல்ஸ் எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோப்பு, வினிகர், லெமன் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. எதுவுமே யூஸ் பண்ணாம இந்த ஒரே ஒரு பொருளை வச்சு என்னோட கிச்சனை எவ்வளவு கிளீனா பளபளன்னு க்ளீன் பண்ணிருக்கேன்னு பாருங்க. இது என்ன பொருள் தானே பாக்குறீங்க? வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ற மாவு தாங்க இது. இட்லி மாவு. ஓகேங்களா? இந்த டைல் பாருங்க, நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணது இட்லிக்கும். அந்த பக்கம் பாருங்க எவ்வளவு பிசுப்பா இருக்கு. அதுல நான் போட்டு காட்ட போறேன் பாருங்க. இது எவ்வளவு பிசுப்பா இருக்கு பாருங்க. இந்த மாவை வச்சுதான் நான் இப்ப கிளீன் பண்ண போறேன். இது வந்து ரொம்ப புளிச்ச மாவு. ஓகேங்களா? நீங்க ரொம்ப ரொம்ப நாள் ஆயிட்டு அதை கீழே கொட்டாம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் வந்து புளிக்க வைக்கிறதுக்காக எடுத்து வச்ச மாவு தான். அரைச்சிட்டு புளிக்க வைக்கிறதுக்காக எடுத்து வச்ச மாவு தான். திரும்ப மதியானம் எடுத்து வச்ச மாவு நைட் யூஸ் பண்ணிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைக்க மறந்துட்டேன். அது நல்லா புளிச்சு போய் பாதி மாவு கீழே கொட்டிக்கிச்சு. பாதி கிடையாது, அதாவது கொஞ்சம் கொட்டிக்கிடுச்சு. அந்த மாவை தான் நான் இப்போ யூஸ் பண்ணி நான் இதை வந்து டைல்ஸை க்ளீன் பண்றேன். இதை யூஸ் பண்ணி பார்க்கலாமே, இப்போ கொட்டுறதுக்கு தான் போனேன். யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணேன். ரொம்பவே சூப்பரான ரிசல்ட்டுங்க. நம்பவே முடியல என்னாலயே. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நான் நல்லா தேய்ச்சுட்டேன். ரொம்ப கூட தேய்க்க கூடாது. தேய்க்க வேண்டியதில்ல. ஸ்க்ரப்பர வச்சு இத போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு, ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சேங்க. அவ்வளோதாங்க. சோப்பெல்லாம் நான் யூஸ் பண்ணி தேய்க்கும்போது நல்லா பர 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 பரன்னு தேய்ச்சிட்டு இருக்கணும். ரொம்ப நேரம் தேய்ச்சாதாங்க அது எல்லாமே போகும். இந்த ஓரத்துல இந்த டைல்ஸோட இந்த ஓரத்துல இருக்கு பாருங்க. இந்த ஓரத்துல இருக்கிற கரைங்கள்லாம் கூட போயிடுச்சு. டைல்ஸ்ல இருக்கிற கரை, எல்லா எண்ணெய் பிசுக்குமே சூப்பரா கிளீன் ஆயிடுச்சு. அவ்ளோ நல்ல ரிசல்ட் குடுக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்ல. இவ்ளோ நல்ல ரிசல்ட் குடுக்கும்னு. அதனால நீங்க வந்து இந்த மாவு வேஸ்ட் ஆச்சுன்னா அத கீழ போடாதீங்க. இந்த மாதிரி கிளீனிங் பர்ப்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. தேங்க் யூ. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.